ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹரி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த பவர் ஆஃப் டைம், அதாவது இந்த காலம் எப்படி சக்தி வாய்ந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா ஒரு கால அமைப்புக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை மெயின்டைன் பண்ணது பார்த்திங்களா, ஒரு அபார சக்தி. அந்த சக்தி காலத்துக்கு உட்பட்டது கிடையாது. இறைவன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் நடத்திக்கிறதுக்காக ஒரு கால அமைப்புகளை வச்சுருக்கார். அந்த கால அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்படி இந்த காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது? மனித வாழ்க்கை மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் தான். அதாவது ஆயுள் காலம். ஆயுள் காலம் மீன்ஸ் ஜனனம், வாழ்க்கை, மரணம். இது எல்லாமே அந்த காலத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு காலம் வரும் பொழுது அந்த ஆத்மா அந்த உடம்பை எடுக்குது. ஒரு காலம் வந்தோடனே அந்த உடம்பை விட்டுட்டு அந்த ஆத்மா வெளியேறிடுது இல்லையா? நம்ம மறுபிறப்பை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தைய வினைகள் கர்மா தான். அப்போது என்ன ஆகுது, திருப்பி இந்த கால அமைப்புக்குள்ளே உட்பட்டு திருப்பி நம்ம வாழ்க்கை எடுத்து என்ன பண்ணுறோம், காலம் வரும்போது ஒரு கஷ்டமாக பட்டு 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 தீக்கிறோம். நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நோய் வருது, அந்த நோய் குணமாயிட்டு கொஞ்ச நாள் நல்லா வாழ்கிறீங்க, திருப்பியும் உங்களுக்கு அடுத்த பிரச்சனை வருது, திருப்பியும் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, திருப்பியும் அடுத்த பிரச்சனை வருது, அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் பயங்கர கஷ்டத்துலேயே இருக்கீங்க, அப்புறம் கஷ்டம் குறையிற மாதிரி இருக்குது, திருப்பியும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், திருப்பியும் கொஞ்சம் சந்தோஷம் வரும். இந்த மாதிரி இப்போது இந்த கால அமைப்பு என்ன பண்ணுது, நமக்கு இன்பம் துன்பம் இன்பம் துன்பம்னு மாறி மாறி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. பிறப்பு, நோய், முதிர்ந்த நிலை, மரணம், இந்த சைக்கிள்லேருந்து நம்ம எப்படி விடுபட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்கிற இந்த காலத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது, ஒரு வழிகள் இருக்குது. அப்படி பயன்படுத்தும் போது நம்மளேருந்து வெளியே வந்துடுவோம். இந்த வாழ்க்கையை நம்ம என்ன சொல்கிறோம், பிறவி துன்பம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிஸியான ஷெட்யூல்லையே போயிட்டுருக்கு. இந்த டைம் வந்தால் இதை செய்யணும், அந்த டைம் வந்தால் அது செய்யணும்னு சொல்லி நம்ம நேரத்தை வச்சு தான் நம்ம ஒரு நாளையும் கணக்கு பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இறைவன் நமக்கு ஒரு நாள் தராரு அப்படின்னா அந்த டைமை நம்ம எதுக்காகலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்க நபர்களுக்காக செலவு பண்ணுவோம், நமக்காக செலவு பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்களுக்காக செலவு பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம நேரத்தை ரன் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போது நம்மளை படைச்ச இறைவனுக்காக நம்ம எத்தனை நேரம் செலவு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அது கம்மி தான். இறைவனுக்காக ஏதாவது ஒரு காரியம் நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பாபத்துலேயும் ஆட் ஆகாது, புண்ணியத்துலேயும் ஆட் ஆகாது. எப்போ நம்மளுடைய கர்மா அக்கௌண்ட்டு பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லைன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருதோ அப்போ தான் கடவுள் என்ன தருவார், முக்தி தருவார். திருப்பி நம்ம இந்த உலகத்தில் பிறக்க மாட்டோம், இந்த சஃபரிங்ஸ் இந்த கஷ்டத்துக்குள்ளலாம் திருப்பியும் போக மாட்டோம். அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான், செய்யும் தொழிலே தெய்வம். என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த தொழிலை இறைவனாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க, கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, நீங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காம உங்கள் கடமையை மட்டுமே நீங்கள் தொழிலில் காட்டிக்கிட்டே வாங்கலே, உங்களுக்கு என்ன வருமானம் தரணுமோ அது இறைவன் தருவார். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அது கர்ம யோகமாக மாறி போயிடும். ஸோ கர்ம யோகம் பண்ணும்பொழுது பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முக்தி அடையிறதுக்கு வழி கொடுக்கும். அப்போது கர்மயோகம் செய்கிற எல்லா உயிர்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தொழில்களை தெய்வமாக பார்த்து செய்யும்போது நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுக்கு மீறாமல் கரெக்டாக எல்லாருமே அதுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவன் வழி பாதையிலையும் நல்வழி பாதையிலேயே மாற தொடங்கிடும். ஸோ எந்த பலனும் எதிர்பார்க்காம நம்மளுடைய கடமைகளை மட்டும் செய்யும் பொழுது நம்மளுடைய ஆன்மாவும் சுத்தமாகும், அதே நேரத்தில் நம்மளுடைய மனமும் சுத்தமாகும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்காக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி நான் இறைவனுக்காக பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அவருடைய அருளில் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு இறைவனை நம்ம ஃபஸ்ட்டு நிப்பாட்டும் போது என்ன ஆகுது, அது நமக்கு இவ்வளோ நன்மைகளை கொடுக்குது. ஏன் இந்த காலம் சக்தி வாய்ந்தது அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட இந்த கர்மயோகம் சேருதுன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை முக்கால்வாசி எங்கே போகுது, நம்ம செய்கிற தொழில்கள்லையும் நம்ம செய்கிற வேலைகளில் தானே போகுது, நம்மளுடைய காலம் அதில் தானே செலவாகுது. அப்போது நம்ம செய்கிற வேலை இல்லை நம்ம செய்கிற தொழில் இதை நம்ம என்னவா பார்க்கணும், இறைவனாக பார்க்கணும். அப்போ அது கர்மயோகம், அது உங்களுக்கு முக்திக்கு வழி. அதனாலேயும் என்னவோ காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க.